பரவாயில்லையே, வீட்டுக்கு வேண்டிய எல்லா பொருளும் இருக்கே. அது இந்த ஹவுஸ் ஓனர் எனக்கு வேண்டியப்பட்டவர். குடித்தனம் வரவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கன்னு சொன்னோன்னா பொருளை எல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. ஓஹோ, கிழக்கு பக்கமா தான் பொங்கி வடிஞ்சிருக்குது. வீடு நல்ல செழிப்பா இருக்கும். துளசி, பால் பாத்திரத்தை அப்படியே கொண்டு போய் சாமி கிட்ட வை. கொண்டு வா. எல்லாம் ரெடியா இருக்கு. துளசி, விளக்கேத்துமா. ஆண்டி, நீங்களே ஏத்துங்களேன். நானா? துளசி சொல்றதும் சரிதான். வாழ்ற மகராசி விளக்கேத்தினா தான் வீடு நிறையும். போங்க. சரிங்கம்மா. அப்புறம் என்ன சும்மா நிக்கிறீங்க? பூஜை ஆரம்பிச்சு வைங்க. ஐயா, நீங்க தான் முன்னாடி நின்னு எல்லாத்தையும் நடத்துறீங்க. நீங்களே சாமிக்கு படைச்சு. வீட்டுக்கு பெரியவங்க நீங்க தான் செய்யணும். போங்க. எனக்கு பழக்கம் இல்ல மாமா. நீங்க செய்யறதா முறை. வாங்க வாங்க மாமா. துளசி, ரெண்டு பேரும் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. தீர்காயுசா குழந்தை குட்டிகளோட நல்லா இருக்கணுமா. துளசி, சக்கரை எடுத்துட்டு வாமா. பொங்கன பாலை எல்லாருக்கும் கொடுக்கணும். சரிங்க ஆண்டி. எங்களை தவிர எங்க பொண்ணுக்கு வேற யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. தமிழ் என் மக மாதிரி. அவனுக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? அங்கிள், போலீஸ் யூனிஃபார்ம்ல உங்களுக்கு ஒரு பையன் இருப்பானே, பேர் கூட ஆனந்த்னு சொல்லுவாங்களே, எங்க போயிட்டான்? அவனா போலீஸ் ஸ்டேஷன்ல தலைக்கு மேல வேலை இருக்குன்னு போயிட்டான். தமிழே சொல்லுங்க அங்கிள். தமிழே, துளசி, மனசுக்கு நிறைவா வீட்டுக்கு குடி வந்தாச்சு. அப்புறம் என்ன, பால் பொங்கின மாதிரியே உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா பொங்கணும். நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, பொங்கி வழிகிறாரு போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு தான்ப்பா பொங்கி வழிகிறேன். சாரி அங்கிள், உங்க காது ரொம்ப ஷார்ப்பு, ஒத்துக்கிறோம். பரவாயில்ல. அப்புறம் தமிழ், வரேன்ப்பா, கொஞ்சம் வேலை இருக்கு. இருங்க அங்கிள், இருந்து சாப்பிட்டு போலாமே. இல்லப்பா, இன்னைக்குள்ள ஒரு சிவப்பு கல் மூக்குத்தி வாங்கி தரேன்னு இவகிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். வாங்கி குடுக்கலன்னு வச்சுக்க, சாப்பாட்டுல உப்பு இருக்காது, காரம் தான் இருக்கும். நிச்சயமா அங்கிள், முதல்ல அந்த வேலையை போய் பாருங்க. நமக்கு எப்பவுமே சாப்பாடு ஆரோக்கியம் தான் முக்கியம். உடனே அதை வாங்கி கொடுத்துருங்க. வரேன்ப்பா. சரி, வரேம்மா. வரேம்மா. வரேன் துளசி. வரேன்ப்பா. வரேங்க. ஏய், இது எங்கடி வைக்கிறது? கை குழந்தை எடுத்துட்டு வந்திருக்கா, இடுப்புலயே வச்சுக்க சொல்லு. ஏய், தெரியாம தானே கேக்குறேன். என்னன்னு தெரியாது? உப்பு புளி கூட எங்க வைக்கணும்னு தெரியாதா? நீ எல்லாம் எப்படிதான் குடும்பம் நடத்த புரியோ கூட. என்னடி புரியாம பேசுற? குடும்பம் நடத்துறதுக்கு உப்பு புளியா தேவை? உதட்ட கடிச்சுக்கிட்டு புருஷனை வெக்கத்தோட பார்த்தாலே போதும், குடும்பம் தன்னால நடக்கும். வர வர ரொம்ப கெட்ட வார்த்தையா பேசுறீங்க. பாருடி, நம்ம பேசுறது கெட்ட வார்த்தையா? இவ மட்டும் வயிற்ற தள்ளிக்கிட்டு வந்து நிக்கட்டும், அப்ப பேசிக்கிறேன். துளசி, உங்க அப்பா கூப்பிடுறாரு, வா. வரமாட்டி. வா துளசி,
இன்னைக்கு நீ தான் சமைக்க போற. ஐயோ நானா? பாட்டிமா, பெரியவங்க வீட்ல இருக்கும்போது சின்ன பொண்ணு சமைக்கிறது நல்லது இல்ல. இன்னைக்கு நீங்களே சமைங்க, அதான் நல்லது, எல்லாருக்கும் சேஃபும் கூட. நீ சொல்றதும் சரிதான். நான் இன்னைக்கு சமைக்கிறேன். துளசி, நீயும் வா. கூட மாட ஒத்தா சேர்ந்து சமையல் வேலைய கத்துக்கோ. வா. எங்க ஓடுறேன்? பாட்டி கிட்ட இருந்து உன்னை எப்படி கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு இருக்கிறேன். பதிலுக்கு நீ ஏதாவது கொடுக்கணும்ல? என்ன தரணும்? உன்னை காப்பாத்துற இந்த உதடுக்கு நீ ஒரு பிரசன்டேஷன் தரணும். கண்டிப்பா தரணுமா? கண்டிப்பா தரணும். இல்லனா ஏக்கத்திலே இந்த தமிழ் சத்து. செல்லம்ல கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தனி இப்பவே தரணும். முதல்ல என்னோட பிரசன்டேஷன் வாங்கிக்கிறீங்களா ப்ளீஸ்? வா சாரு.